சிவகார்த்திகேயன், பொன் ராம் மற்றும் சூரி மூணாவது முறையாக இணைஞ்சு நமக்கு சீமராஜாங்கிற படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படம் நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. சமந்தா ஃபர்ஸ்ட் டைம் சிவகார்த்திகேயனோட ஜோடியை நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமந்தா நடித்த யூட்டர்னுங்கிற திரைப்படமும் நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் சீமராஜா படம் தான் நிறைய ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. பெரிய எதிர்பார்ப்போடு போன சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு பேசிக்கிறாங்க. ஆனாலும் சிவாக்கு இந்த படத்தில் ஒரு மாஸ் ஓப்பனிங் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பார்க்க போறீங்கன்னா, சீமராஜாவோட ஃபர்ஸ்ட் டே சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தான். சென்னையில் மட்டுமே இந்த படம் 1 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ரஜினி, விஜய், அஜித் அப்புறமா சென்னையில் சிவகார்த்திகேயனோட படம் தான் ஃபர்ஸ்ட் டே 1 crore மார்க்கை டச் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸும் 8 கோடியை தாண்டி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வருஷத்தில் காலாக்கு அப்புறமா சீமராஜாவோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட இந்த படத்தோட ரேட்டிங்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.